வணக்கம். பி குட் டு குட் வீடியோ அனைவரையும் வரவேற்கிறது. இந்த காணொலியில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பற்றி ஒரு சிறிய விளக்கத்தோட ஒரு காணொலியை பார்ப்போம். இந்திய மக்கள் அதிகமாக விரும்பி செல்லக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது ரொம்ப முக்கிய இடம் பெற்றிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பெஹல்காம், சமீபத்தில் பெஹல்காமில் டூரிஸ்ட் செல்லும்போது இந்த தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள கொண்டுடுறாங்க. இதுக்கு நம்ம நாடு எதிர்ப்பு வினையாக நம்ம நாட்டிலேருந்து ஒரு வெயிட் பண்ணி தான் முதல்ல இந்த தண்ணீரை நிறுத்துனாங்க. சித்து மாகாணத்துக்கு தப்பதில் ஒரு தண்ணீரை நிறுத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட நட்பு நாடான அர்மேனியாவுக்கு பக்கத்தில் இருக்க அசர்பைஜானும் துருக்கியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணாங்க. இதற்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம நாட்டில் ஏவுகணைகள் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணை இதில் சேர்த்து அவங்கள சரியான ஒரு முறையில் அவங்கள அடக்கி விடுறோம். இதுக்கு உலக நாடுகள், பெரும்பாலான உலக நாடுகள், வளர்ந்த உலக நாடுகள், ரஷ்யா முதற்கொண்டு நமக்கு உதவி பண்ணாங்க. இதில் சீனாவும் துருக்கியும் அசர்பைஜான் நாடும் அந்த பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நாடு துருக்கி நாடுக்கு மிகவும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு பேரிடர் காலத்தில், அதாவது நிலநடுக்க காலத்துலேயும் உதவி பண்ணியிருக்காங்க. அதையும் மறந்து துருக்கி நாடு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எதுக்கு காரணமாக இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு ப்ராக்ஸி வார்ஃபேர் டெக்னிக்கில் இதில் பார்த்திங்கன்னா அவங்க மத ரீதியாகவும் அவங்க பாகிஸ்தானுக்கு உதவி வர மாதிரி இருக்காங்க. உலக வல்லரசு நாடுகளான ஒன்றான அமெரிக்காவில் அதிக செல்வந்தர் இருக்காங்க. 2.7 ட்ரில்லியன் அளவுக்கு செல்வந்தர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம நாடு நம்ம வளர்ந்த நாடான இந்தியா தற்காப்பு சாதனமான S-400 ரக வான்பரப்பு சாதனத்தை பயன்படுத்தி எதிரியோட சூழ்ச்சிகளை முறியடித்தாங்க. இதுக்கு இந்தியன் ஆர்மி மிகவும் துரிதமாக செயல்பட்டு போரில் வெற்றி பெற்றாங்க. அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய துருக்கி அவங்களுக்கு உதவி பண்ண, பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணாலும் நம்மளோட இந்தியன் ஆர்மி அதை சாதுரியமாக அதை முறியடித்தாங்க. இதற்கு பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் நம்மளோட வான் பாதுகாப்பு சாதனம் S-400 ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தோட நம்மளோட S-400 ரக வான் பாதுகாப்பு மிகவும் நேர்த்தியாக செயல்பட்டு அந்த துருக்கியோட வான்பரப்பு அந்த ட்ரோன் சிஸ்டத்தை முற்றிலுமாக அழிச்சது. இதற்கு நம்மளோட எடுத்துக்காட்டு என்னென்னா, நம்ம நாடு வல்லரசு நாடு நோக்கி போயிட்டுருக்கிறதா ஒரு பிரம்மோஸ் இது 17 கண்ட்ரிகள், அதாவது பார்த்திங்கன்னா 17 நாடுகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை விருப்பப்படுறாங்க. அது உலகில் தலை சிறந்த ஏவுகணைகள், அதாவது மிசைல்ஸில் நம்ம பிரம்மோஸ் இருக்குது. ஆனால் சீனாவோட DF மற்றும் KH வகைகளோட நம்ம பிரம்மோஸ் பிரம்மாண்டமாக எதிரிகளோட இலக்குகளை தாக்கி அழித்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இது ரஷ்யா மற்றும் இந்தியாவோட தொழில்நுட்பத்தோட எல்லைன்னு சொல்லுவோம். சீனர்கள் நம்ம இந்திய நாட்டில் 1962 போர் பண்ணியிருக்காங்க. இந்த சீனா அவங்களோட போர் தந்தத்தை முறியடித்து நம்ம இராணுவம் உறுதியோடு எதிர்கொண்டு தடுத்தாங்க. ஆனால் சீனா பார்த்திங்கன்னா இதை வெற்றி பெற்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஆனாலும் நம்மளோட பாதுகாப்பு சிஸ்டம், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தற்போது இருக்கக்கூடிய பாதுகாப்பு சிஸ்டம் அந்த டயத்தில் 62 இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எதிரிகளை தெளிவாக புரிந்து கொண்ட அளவுக்கு நாடுகள் வளர்ச்சி எடுக்கு, குறிப்பாக இந்தியா வளர்ச்சி எடுக்கு. இந்த போரில் UAE, ஜப்பான் மற்றும் குளோபல் நாடுகள், உலக நாடுகள், நம்ம இந்தியாவுக்கு நிறைய நாடுகள் உதவி பண்ணியிருக்கு. சைனா பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஆக்ஷன் செயின் சொல்லி அந்த 1962 நடந்த சண்டையில் அவங்க எல்லை பகுதியை ஒரு சில பகுதி வரையும் அவங்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் லடாக் மற்றும் அந்த ஆக்ஷன்ஷிப் பகுதியிலிருந்து சீன இராணுவம் உள்புகு, அதாவது அத்துமீறல்களை இந்தியன் ஆர்மி மிகவும் சாதுரியமாக அதை தடுத்து நிறுத்தி நம்ம நாட்டுக்கு மிகவும் பாதுகாப்பு அளித்து அதை அவங்களோட சூழ்ச்சியை முறியடித்தாங்க. துருக்கி ஒட்டமன் எம்பையர், தங்களோட மூதாதையர்களான ஒட்டமன் எம்பையரோட பேர் எப்படி உலகம் பூரா ஃபெமிலியர் ஆச்சோ அது மாதிரி நிலைநிறுத்தத்துக்காக
பாடுபடுறாங்களோ என்னமோ தெரியல. இருந்தாலும் நம்ம நாட்டோட இராணுவம் மற்றும் முப்படைகள் ஓட அதிர்வினை, அதாவது பார்த்திங்கன்னா முப்படையும் சேர்ந்து எதிரிகளை துச்சப்படுறதுனால இது வந்து நமக்கு வந்து உலகத்தில் தலை சிறந்த நாடுகளில் நம்ம நாடு வந்து மிகவும் சாதுரியமான செயல்படக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து மிகவும் ஒரு நல்ல இடத்திற்கு சென்றிருக்கிறது. இதற்கு வந்து முக்கியமாக நம்மளோட இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து நல்ல இதயங்கள், வீரமான இதயங்கள், அவர்களுக்கு நம்ம வந்து சல்யூட் பண்ணணும். ஜெய்ஹிந்த். இந்த வாரில் நிறைய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை பிரார்த்திக்கணும். இதை வந்து சாதுரியமாக நம்ம நாடு வந்து எந்த ஒரு எதிரி முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கு. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.